ஏய் என்ன டீ போட்டு வர சொன்னா இங்கே வந்து உட்காந்துருக்க? என்னன்னே தெரியலைங்க, 2 நாளா யூரினே போக முடியல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. ஒரு பக்கம் வயிறு வேற வலிச்சுட்டே இருக்குதுங்க. அது ஏதாவது சூட்டு வழியாக இருக்கும். முதல்ல போய் டீயை போட்டு கொடுத்துட்டு ஏதாவது எண்ணெய் வச்சு தேய் வயிற்றுல. சும்மா எப்போ பார்த்தானா அதை வலிக்குது இதை வலிக்குது. ஏங்க 2 நாளா வயிறு வலின்னு சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கு வலி வலி டீ தானே முக்கியமா போச்சு? இங்கே பாரு, என் முடி இப்படி கையை நீட்டி பேசாத, குரலை வசதி பேசான்னு பல தடவை சொல்லிட்டேன். அதுதானே நெக்கர் கிட்ட போனா உங்களுக்கு என்ன, வீட்டில் இருக்கவங்களுக்கு நேரத்துக்கு தட்டுல சோறு வந்தா போதும். ஏய் என்னடி பிரச்சனை உனக்கு? ஐயே தினமும் உங்க 2 பேத்துக்கு கூட சண்டை கட்டுறதே வேலையா போச்சு. அதான் அம்மா வயிற்றுலன்னு சொல்றாங்களப்பா, ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு வரலாம்ல. சாதாரண நீர் கடுப்புக்கலாமா ஆஸ்பத்திரி கூட்டு போவாங்க? சும்மா புளி தண்ணியை கரைச்சி வெள்ளத்தை வச்சு குடிச்சாலே சரியா போகுது. புரியாம பேசாதீங்கப்பா, அம்மா சொல்றத பார்த்தா எனக்கு ஏதோ அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் மாதிரி தெரியுது. ஆண்களை விட பெண்களுக்கு, குறிப்பா அம்மா வயசுல இருக்கவங்களுக்கு தான் இந்த தொற்று அதிகமாக வர வாய்ப்பு இருக்கு. இந்த பாக்டீரியா மாதிரியான நுண்கிருமிகள்லாம் சிறுநீர் குழாய் வழியா சிறுநீர் பாதையை பாதிக்கிறதா யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். இதை நம்ம யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம். இது ரொம்ப சீரியஸ் ஆச்சுன்னா கிட்னி வரைக்குமே போய் பாதிச்சிடும். என்னம்மா நீ அப்பாவை ரொம்ப பயமுறுத்துறியம்மா? பயப்படலாம் வேணாம்ப்பா. இந்த யூடிஐயே அப்பர் யூடிஐ லோவர் யூடிஐன்னு 2ஆ பிரிப்பாங்க. லோவர் யூடிஐனா சிறுநீர் குழாயும் சிறுநீர் பையையும் பாதிக்கும். அதுவே அப்பர் யூடிஐனா யூரிட்ரான்னு சொல்லப்படுற 2 டியூபையும் கிட்னியும் போய் பாதிக்கும். அதனால தான் இப்போ இதை செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறேன். யூடிஐ இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் சரி பண்ணிடலாம்ல. கரெக்டு தாம்மா. ஆனாக்க நீ ஏன் இந்த பிரச்சனை ஆம்பளைங்களுக்குலாம் கம்மியாக தான் வரும், பொம்பளைங்களுக்கு ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்கிற? அது ஏன்னாப்பா, இந்த பெண்களுக்கெல்லாம் இந்த சிறுநீர் குழாய் வந்து சிறுசாகவும் மோஷன் போகிற இடத்துக்கு பக்கத்துலையாகவும் இருக்கும். இந்த மோஷன் போகிற இடத்துல ஈகோலே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கும். இதனால தான் தொற்று அதிகமாக இருக்குது. அதுவே ஆண்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த சிறுநீர் குழாய் நீளமாகவும் மோஷன் போகிற இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருக்கனால தான் ஆண்களுக்கெல்லாம் இந்த தொற்று கம்மியாக வருது. ஓ, அப்போ அந்த ஈகோலை பாக்டீரியாவில் தான் இவ்வளோ பிரச்சனையா? அது மட்டும் இல்லைப்பா, இந்த கிளெப்செல்லா, என்ட்ரோகாக்கஸ், சூடோமோனாஸ், செரேஷியா மாதிரியான பாக்டீரியானால கூட இந்த தொற்று பரவலாம். பாக்டீரியானால தான் இந்த தொற்று பரவும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. பெண்களுக்கு மெனோபாஸ் வரும் இல்லையா, இந்த பீரியட்ஸ் நிற்கிற டைம், அப்போது ஈஸ்ட்ரோஜன் அதனாலையும் கிட்னியில் ஸ்டோன் இருந்தாவோ, இப்போ ஒருத்தவங்க உடல் உறவில் இருக்காங்க, இல்லை நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது, மோஷன் போயிட்டு கழுவும் போது பின்னாடி இருந்து முன்னாடி கழுவுறாங்க, அப்படிங்கும்போது நான் மேலே சொன்ன கண்டிஷன் எல்லாம் இருக்கவங்களுக்கு யூடிஐ வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. என்னம்மா ஒரு சாதாரண வயிற்று வலிக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்காமா? இது மட்டும் இல்லைப்பா, இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்க சிம்டம்ஸ் வச்சு அவங்களுக்கு லோவர் யூடிஐயா அப்பர் யூடிஐயா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒருத்தவங்களுக்கு லோவர் யூடிஐ இருக்குது அப்படின்னா அவங்க யூரின் போகும்போது ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அவங்களுக்கு யூரின் போகணும்னு தோணும், ஆனால் போகவே முடியாது. அவங்க யூரினில் வந்து பிளட்டாகவும் ரொம்ப கலக்கமாகவும் யூரின் ரொம்ப ஸ்மெல்லாகவும் இருக்கும். இப்போ பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு பெல்விக் போன் சொல்லப்படுற இடுப்பு வலி அதிகமாகவும், ஆண்களுக்கு மலக்குடலில் வலி ஏற்படும். அப்போ அப்பர் யூடிஐனா? இப்போது அப்பர் யூடிஐனா அந்த 2 டியூப் மாதிரி இருக்கிறதும் கிட்னியும் பாதிப்படையும் இல்லையா, அப்படி இருக்கப்போ காய்ச்சலும் அதிக குளிரும் வாந்தி மயக்கத்தோட இப்போ கிட்னி நமக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்குங்கிறனால பேக் பெயினும் சைட் பெயினும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏம்மா நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உங்கள் அம்மாவுக்கு லோவர் யூடிஐயாக தான் இருக்குமோ? இதெல்லாம் வச்சு மட்டும் நம்ம யூடிஐன்னு சொல்லிட முடியாதுப்பா, நம்ம சொல்லவும் கூடாது. இந்த சிம்டம்லாம் இருந்தால் நம்ம டாக்டர் கிட்ட போகணும். அவங்க ஃபஸ்ட்டு நமக்கு யூரின் டெஸ்ட் எடுப்பாங்க. அதை கல்ச்சர் பண்ணி அதில் எந்த பாக்டீரியா வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதை வச்சு தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருந்தால் யூரின் டெஸ்ட் கூடவே சிபிசின்னு சொல்லப்படுற கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் எடுத்து பிளட்டில் இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆயிருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் ரொம்ப நாளைக்கு இருக்குது அப்படிங்கும்போது சிடி ஸ்கேன் எடுத்து அதன் மூலியமாக டீட்டெயில்டான இமேஜ் கிடைக்கும். அதை வச்சு இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த பார்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பயாப்சி, அதாவது சிறுநீர் பையிலிருந்தோ கிட்னிலிருந்தோ சின்ன திசு எடுத்து டெஸ்ட் பண்ண கொடுத்து இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது, கேன்சர் செல் ஏதாவது உருவாயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து அல்ட்ராசவுண்ட் டிவைஸ், அதன் மூலியமாக சவுண்ட் வேவ்ஸை எல்லா பக்கம் அனுப்பி இன்ஃபெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு மானிட்டரில் பார்ப்பாங்க. கேன்சரா? ஏமா கேன்சர் வரைக்குமா போவோம்? இது வராமல் தடுக்க என்ன பண்ணுறது? முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் நம்மளே கண்ட்ரோல் பண்ணிடலாம்ப்பா. முதல்ல என்னென்னா நம்ம ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் சுத்தபத்தமாக வச்சுக்கணும். இப்போ ஒரு வேளை இன்ஃபெக்ஷன் இருக்கும்போது நம்ம யூரின் போகும்போதே அந்த இன்ஃபெக்ஷன்லாம் அது வழியாக வெளியே வந்துடும். இப்போ ஒருத்தங்க செக்ஷுவல் லைஃப்பில் இருக்காங்கும்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் செக்ஸ் வந்து யூரினேட் பண்ணணும். பீரியட்ஸ் டைம்லும் சரி, மோஷன் போனாலும் சரி சுத்தபத்தமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னர்ஸ் போடும்போது அது ஈரமாக இல்லாமல் டைட்டாக இல்லாமல் காட்டன் அண்டர்வேராக யூஸ் பண்ணால் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் வந்தாவோ இல்லை ஏதாவது பிரச்சனை இருந்தாவோ சீக்கிரமாகவே டாக்டர் போய் பார்த்துறது ரொம்ப நல்லது. இதை பற்றி நான் டாக்டர்கிட்டையும் பேசியிருக்கேன், அவங்க என்ன சொல்கிறாங்கிறதையும் கேட்டுருங்க. ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக நல்ல தண்ணி குடிங்க. இந்த நல்ல தண்ணி குடிக்கிறதுங்கிறது வந்து 2 to 3 liters ஆஃப் வாட்டர். இது சொல்கிறது ரொம்ப ஈஸி, பட் இட் இஸ் டிஃபிகல்ட்.
பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ட்ரிங்க் லாட் ஆஃப் லிக்விட்ஸ். இந்த லிக்விட்ஸ்னு சொல்லும்போது இட் கேன் பி வாட்டர் ஆர் டெண்டர் கோகனட் வாட்டர் ஆர் ஜூஸ், ஏதாவது ஒரு ரூபத்தில் நீங்கள் வாட்டர் இன்டேக் ஆர் லிக்விட் இன்டேக் உங்கள் உடம்புல இன்க்ரீஸ் ஆக இந்த டாக்ஸின்ஸ் ஆர் பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுக்கு வந்து ஒரு மீடியம் கிடைக்காது க்ரோ ஆகிறதுக்காக. டாக்ஸின்ஸ் எல்லாம் கிட்னிலேருந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிடுது. அதனால நல்ல தண்ணி குடிக்கிறது தான் ஒரே ஒரு ரெமெடி இதுக்கு. இப்போ நீங்கள் சென்னை மாதிரி ஒரு ஹாட் அண்ட் ஹியூமிட் வெதரில் நிறைய நீங்கள் ஸ்வெட் ஆகுறீங்க. நீங்கள் ஸ்வெட் ஆகும்போது உங்கள் யூரின் அவுட்புட், அதாவது நீங்கள் நம்பர் ஆஃப் டைம்ஸ் பாத்ரூம் போகிறது ஆட்டோமேட்டிக்காக கம்மியாகும். தட் இஸ் பிகாஸ் யூ ஆர் லூசிங் ஆல் த வாட்டர் ஃப்ரம் யுவர் பாடி. அதனாலேயே யூ ஹாவ் டு ட்ரிங்க் லாட் அண்ட் லாட் ஆஃப் வாட்டர். சில பேர் வந்து எல்லோ கலரில் யூரின் பாஸ் பண்ணுவாங்க இன் திஸ் ஹாட் கிளைமேட். தட் இஸ் பிகாஸ் அடிக்குவேட்டாக பாடியில் ஹைட்ரேஷன் இல்லை. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சைன்ஸ் தட் யூ மைட் கெட் UTI. ஸோ ப்ளீஸ் ட்ரிங்க் adequate வாட்டர். ஓ, இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா? ஆமாப்பா, அம்மா நமக்காக எவ்வளோ செஞ்சுருக்காங்க. உடம்பு முடியலன்னு தானே சொல்கிறாங்க, அதை கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசினா என்னப்பா அர்த்தம்? இது முன்னால் வந்து இன்னும் ஒரு மாதிரி குரலை வசதி பேசினாலா, அது ஒரு மாதிரி சுருன்னு ஏறிடுச்சுமா. ஏன்பா, உங்களுக்கு உடம்பு முடியாமல் போனப்போ நீங்கள் யார்கிட்டயும் எரிஞ்சு விழுந்தது இல்லையா? இல்லை கோவமாக தான் பேசினது இல்லையா? கோவம் என்ன உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? இப்போ அம்மா கோவப்பட்டதில் என்ன தப்பு? உங்கள் அம்மா எங்கே இப்போ? இருங்க. அம்மா, 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 அம்மா. என்னடி, டீ தானே வேணும்? கிச்சனில் போட்டு வச்சுருக்கேன், சூடாரக்குள்ளே ஊற்றி கொடு. டீ வேணும் சோறு வேணும்னா தானே என்ன தேடுவீங்க, வேற எதுக்கு என்ன தேட போகிறீங்க? சரி சரி வா, கனி இப்போ தான் எல்லாத்தையும் தெளிவாக சொல்லுச்சு. வா ஆஸ்பத்திரி போவோம். இதைத்தானே காலையிலேருந்து காட்டுக்கு கத்திட்டு இருந்தேன். அப்பெல்லாம் உங்கள் காதில் கேட்கல, உங்கள் புள்ள சொன்னதுக்கப்புறம் வாவான்னு கூப்பிடுறீங்க. சாரி சொல்லுங்கப்பா, நான் எவ்வளோ சொல்ல கேட்கல. போப்பா. ஏய் இங்கே இருமா. சரி சரி சாரி. சரி வா ஆஸ்பத்திரி போவோம்.